அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் புகாரி கிதாபில் உள்ள உணவு வகை சம்பந்தமான ஹதீஸ்களை தொடர்ந்து பார்த்துறோம். இன்றைக்குள்ள ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் பசி எடுத்துச்சுன்னா அவங்க எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னுலாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு குரானில் உள்ள சில ஆயத்துக்களை ஓதுங்கன்னு தான் கேட்பாங்க. அதுபோல் தான் ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான பசி. அப்போ உமர் அலி அவங்களை சந்தித்து எனக்கு சில குரான் ஆயத்துக்கள் ஓதுங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலைமை அவங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சில குரான் ஆயத்தெல்லாம் ஓதுவாங்க. ஓதின பிறகு அங்கேருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பின பிறகு கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தால் கையை கொடுத்து அவங்கள தூக்கி நிப்பாட்டுவாங்க. தூக்கி நிப்பாட்டின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கடுமையாக பசியில் இருக்காங்க அப்படின்னு அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனோடனே அவங்க பெரிய பாத்திரத்தில் பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை கொஞ்சத்தை குடிச்சிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வச்சிடுறாங்க. மறுபடியும் குடிங்க அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் குடிச்சிட்டு கொஞ்சத்தை வச்சிடுறாங்க. திருப்பியும் குடிங்க அப்படின்ட்டு 3 முறை சொல்கிறாங்க. 3வது தாட்டி குடிச்சிட்டு அவங்க வயிறு முட்டை பாலை குடிச்சிட்டாங்க. குடித்த பிறகு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திப்பதற்காக வராங்க. சந்தித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்த நிலையெல்லாம், இந்த முன்னாடி நடந்த நிலையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உமரே, உங்களை விட உணவு அளிக்கிறதுக்கு ஆற்றலை அல்லாஹ் தஆலா எனக்கு மிகவும் சிறப்பாக வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ உமரே, உங்களை விட எனக்கு குர்ஆன் வசனம் தெளிவாக எனக்கு நல்லா ஓத தெரியும், இருந்தாலும் நான் உங்களிடம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அபூ ஹுரைராவே, நான் எனக்கு உங்களை அழைத்து என் வீட்டுக்குள்ள உணவளித்திருப்பேன். அது விலை உயர்ந்த சிவப்பு ஒட்டங்கள் எவ்வளோ இருக்குமோ அதே போன்ற உங்களுடைய விருப்பத்தை நான் பெற்றிருப்பேன் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.